விஜய் டிவியில் மக்கள் எல்லாரும் விரும்பி பார்க்குற அண்ட் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. இந்த சீரியலை ஜனவரி 23, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 850 எபிசோடுக்கு மேலே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க நிலையில் இந்த சீரியலில் மனோஜ் கேரக்டரில் ஆக்டர் ஸ்ரீதேவா நடிச்சிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பொருத்தமாக நடிச்சிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க நிலையில் ஸ்ரீதேவாவோட இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேரு குவிட் பண்றாரா மனோஜ் கேரக்டர்ல இருந்து. நீங்க இல்லாம எப்படி ப்ரோ அந்த கதை கம்ப்ளீட் ஆகும், இன்னொருத்தர் வந்தாலும் உங்களை போல வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. எதனால இப்படி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்ரீதேவா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுனால தான் இப்ப நிறைய பேர் இதை கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2 வருடங்கள் 450 எபிசோடுகள் நான் உன் முகத்தில் இருந்த கண்ணாடி, உன் முகத்தின் முதன் பாதுகாவலன், இன்று உன்னை விட்டு விடை பெறுகிறேன். கேமரா ஆன் ஆன தருணத்திலிருந்து நீ சொன்ன ஒவ்வொரு டயலாக்கும், நீ சொதப்பிய தருணங்களும், நீ சோதிக்கப்பட்டதும், நீ சிந்திய கண்ணீரும் எல்லாத்தையும் நான் லென்ஸிலேயே ரெக்கார்டு ஆயிருக்கு. நீ விழுந்த நாளும் பார்த்தேன், அதுக்கு மேல் உன் ஆர்வத்தையும் நான் பாராட்டுகிறேன். நீ மேலே எழுந்த நாளும் பார்த்தேன், உன்னை நான் நம்புகிறேன். உன் பயணத்தின் தொடக்கமே இது, பிரிவு எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா உன் கடைசி வார்த்தை, கண்ணாடி உடையலாம் ஆனா ஹீரோவின் பார்வை உடையக்கூடாது. கண்ணாடி மாறலாம் ஆனா நீ நடிக்கும் போது உன் கண்களில் நீ மாறக்கூடாது. ஆல் த பெஸ்ட் நண்பா. இப்போ நான் ஓய்வெடுக்கும் நேரம் வந்துருச்சு. ஒரு புதிய ஹீரோ வழி கொடுக்கிற பழைய ஹீரோ மாதிரி. போ மனோஜ், புதிய கண்ணாடியோட வர உன் அடுத்த ஃப்ரேம் எல்லாரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்யட்டும். இப்படிக்கு உன் மீது அக்கறை கொண்ட உன் பழைய கண்ணாடி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் இவ்வளவு நாள் போட்டிருந்தா பழைய கண்ணாடியை மாத்தி புதிய கண்ணாடியே போட்டிருக்காரு. அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சிறகடிக்க ஆசை சீரியல் இருந்து அவர் விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அவரோட கண்ணாடியை தான் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. சிறகடிக்க ஆசை சீரியலை நீங்க எந்த அளவுக்கு விரும்பி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.